அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயும் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதில் இந்த அட்மிஷன் கார்டு, அதாவது அலாட்மெண்ட் கார்டுன்னு சொல்லலாம். அலாட்மெண்ட் கார்டு ஆர் கவுன்சிலிங் கார்டு அந்த மாதிரி பேர் சொல்லலாம். அது எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் வந்திருக்கு, சில பேருக்கு வரலை, ஏன் வரலை அப்படிங்கிற விளக்கெல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கார்டை அவங்களோட நன்றியை சொல்லிவிட்டு அந்த கார்டில் என்னென்ன டீட்டெயிலாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஜி அட்மிஷன் 25-26. இது வந்து அலாட்மெண்ட் கார்டு. இதுக்கு பேர். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஐஏ சிம்பிள், ரைட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி எம்பளம். சரி, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது? இந்த கேண்டிடேட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் அருண்குமார் எம்னு. அப்ளிகேஷன் நம்பர்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் அக்ரிகேட்ன்றது அவருடைய மார்க்கு, கட் ஆஃப் மார்க்கு. அவர் எந்த கோட்டா, அகாடமிக் ஜெனரல் கோட்டா. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹேவ் பின் அலாட்டட் த ஃபாலோயிங் கோர்ஸு அண்ட் காலேஜ். உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கிற காலேஜ் கோர்ஸு அலாட் ஆகிருக்கு. உங்கள் ப்ரிஃபரன்ஸு, ரேங்க்கு அண்ட் கம்யூனிட்டி படி அலாட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு எங்கே அலாட் ஆகிருக்குன்னா, பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸு ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ் கலவையில் பேஸ் 1 இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. என்றைக்கு அவருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு டைம் பார்த்தோம்னா 22/7/2025 சாயந்தரம் 4:30 மணிக்கு. அவரோட கவுன்சிலிங் செஷன் பார்த்தோம்னா ஏஜி 8 அப்படிங்கிறது அகாடமிக் ஜெனரல் 8. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா டீன் அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் அதில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் எல்லாருக்கும் வந்திருக்கும். இவங்க எல்லாருமே இந்த அலாட்மெண்ட் கார்டு எடுத்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு டைமுக்கு நீங்கள் அவசியம் எங்கே போகணும்? டிஎன்ஏவுடைய கவுன்சிலிங் ஆஃபீஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் மீன்ஸ் இந்த இதுக்காக, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. அதே டைமில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஓகேன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அட்மிஷன் தான். அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸு பே பண்ணணும். அட்மிஷன் ஃபீஸு 20,000 பே பண்ணணும். ரிமைனிங் ஃபீஸு, நான் மேற்கொண்டு வர ஃபீஸெல்லாம் அந்தந்த காலேஜில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீஸை பே பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்க முடியும். ப்ளஸ் இந்த ஸ்லைடிங்கை நீங்கள் ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்லைடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அடுத்து வர வீடியோவில் கூட சொல்லலான் இருக்கேன். ஸ்லைடிங்னா என்னென்னு சொல்லிட்டு, எப்போ கொடுக்கலாம், ஏன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷெட்யூல் பண்ணவங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் கார்டு வந்திருக்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏன்னா கவுன்சிலிங் பார்த்தோம் அத்தனை இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போயிட்டே இருக்குது. தேங்க்யூ.